சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வீக்லி நடக்கக்கூடிய ஆன்லைனில் நம்ம வந்து வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ வீக்லி ரேப்பிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விஸ் ஃபார்மேட்டில். ஸோ அதில் 17வது வீக்லி ரேப்பிடில் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். ஸோ இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸான ஆதி செஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற யூசர் நேமுக்கும் அடுத்து ஹனுஜன் அப்படிங்கிற பிளேயருக்கும் நடந்த ஒரு ஆட்டம். ஸோ அவருமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ இந்த கேமோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லீச்சஸில் நீங்களாவே போய் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கலாம். வித் ஒயிட் பீசஸ் ஆதி வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை ஹனுஜன் வந்து E5 கொடுக்குறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம நார்மலான ஒரு இட்டாலியன் ஓப்பனிங் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே எவன்ஸ் கேம்பிட் வந்து இங்கே அக்செப்ட் பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணுறாரு. இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிடுறாரு அவர். பிஷப் இன்ட்டு B4, C3க்கு அப்புறம் பிஷப் A5, பான் டு D4. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் இந்த வேரியேஷன். ஸோ அதான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பான் டு D6. இதே மாதிரி நம்ம எவன்ஸ் கேம்பிட்டை பற்றின 2 விரிவான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கோம். எப்படி வந்து விளையாடணும், பிளாக்காக இருந்துட்டு எப்படி ஒயிட்டாக இருந்துட்டு எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவன்ஸ் கேம்பிட்டோட என்டையர் பிளேலிஸ்ட் நான் மேலே வந்து நான் கார்டில் லிங்க் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ D6க்கு அப்புறம் குயின் B3, F7 த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குயினை வந்து டெவலப் பண்ணுறது தான் இங்கே நேச்சுரலான ஒரு மூவ். குயினை வந்து பார்த்திங்கன்னா F6 மேபி நாட் F6 மேபி E7 ஆர் ஈவன் குயின் டு D7. பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா பிஷப் E6 வந்து டெவலப் பண்ணுறாரு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பிளண்டர். நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே இடத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிளாக்குமே இந்த பிளண்டரை பார்க்கல, ஒயிட்டுமே பிளண்டர் பார்க்கல. அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா பிஷப் இன்ட்டு E6 விளையாடிறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பும் நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு ஃபோர்க்கிங் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ பான் ஃபோர்க்கு. ஸோ தேர் இஸ் நோ நைட் A5. அது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா குயினை வந்து செக் வச்சு எஸ்கேப் ஆகிடலாம். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே பான் இருக்குன்றதுனால ஓகே தான். C6 ஆடும்போது நைட் டிஃபென்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று நடக்கும். அப்படி எப்படி பார்த்தாலும் ஒயிட்டுக்கு வந்து அட்வான்டேஜ். பட் இப்படி ஒரு சாதாரணமான ஒரு ஃபோர்க்கை மிஸ் பண்ணுறது வாய்ப்பே கிடையாது. இந்த லெவலில் இருக்கக்கூடிய பிளேயர் டெஃபினட்டாக இதை மிஸ் பண்ணக்கூடாது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்அக்செப்டபிள் பிளண்டர் தான் சொல்லணும் இந்த லெவலில். ஸோ பிஷப் இன்ட்டு E6 வந்து விளையாடுறாரு. F இன்ட்டு A6, குயின் இன்ட்டு A6 செக், அதுக்கப்புறம் குயின் E7. இதை முன்னாடியே அவர் விளையாடிருக்கலாம். குயின் C4, அடுத்து பிஷப் B6, பான் டு D5 இப்போ விளையாடுறாரு. நைட் டு D8, நைட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் பிஷப் G5, நைட் F6 அண்ட் தென் கேசல் பண்ணிடுறாரு. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்னா அவருக்கு வந்து F5 ஆல்ரெடி ஓப்பனாக இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டு F5 வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த கேம்பில் அவர் இந்த பொசிஷனில் அவர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்கன்னா இந்த E6 ஸ்கொயர் தான் ப்ராப்ளம். அழகாக வந்து அந்த E6 ஸ்கொயரை வந்து இவர் வந்து பயங்கரமாக ஆக்கிரமிப்பு பண்ணுவார். ஸோ நைட் BD2, நைட் F7 த்ரெட்னிங் த பிஷப் H4 போய்ட்டு அந்த பின்னை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. நைட் H6 வராது. நைட் H6க்கு அப்புறம் H3 ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய த்ரெட்டு தான். ஏன்னா G4 G5 அப்படின்னு வந்தால் நைட் ஃபோர்க் இருக்குது. குயின் டு D7. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் வந்து ரீட்ரீட் பண்ணுறதுக்கு முடியாது. ஏன்னா குயின் வந்து நைட் வந்து பின்னில் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு குயினை மூவ் பண்ணிக்கிறாரு. ஸோ நைட் டு G5 வந்துட்டு இந்த ஸ்கொயரை வந்து ஹிட் பண்ணுறாரு. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இதில் H6 G5 அப்படி கூட விளையாடிருக்கலாம். இப்போ அவர் இந்த மாதிரி விளையாடுறதுனால இந்த இடத்துல வந்து H3க்கு அப்புறம் நைட் G5 உள்ளே வரும்போது இப்போ அந்த நைட்டை வந்து கிக் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அதை வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. இதனால் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெட்டராக இருக்கிறாரு. நைட் H5க்கு அப்புறம் நைட் E6. ஸோ இருக்கிறதுலே ஒரு சூப்பரான ஒரு பொசிஷன் வந்து இந்த நைட்டுக்கு இப்போ கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம வந்து ஆக்டோபஸ் நைட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கேரி கஸ்பராவோட பாஷையில் சொல்லணும் அப்படின்னா ரூக் F7, பான் G3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா A5க்கு அப்புறம் இந்த பான் G3 G4 அப்படின்னு சொல்லி வந்தாலே அதே ஒரு பெரிய த்ரெட்டாக தான் இருக்கும். ஸோ எப்படி இது பண்ணுறான்னு பாருங்கள். குயின் டு E2, நைட் F6. திரும்பவும் பார்த்திங்கன்னா நைட் வந்து ஃபோர்க்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நைட் F3. இவரோட ஐடியா என்ன அப்படின்னா பீஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை ரொம்ப சூப்பராக வந்து இங்கே கவனித்து விளையாடுறாரு. ஈவன் இந்த நைட்டு இல்லைனா கூட நான் வந்து இன்னொரு நைட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும், உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நைட்டு தான் இது. ஸோ C6 விளையாடி இங்கே சென்டரை வந்து கொஷின் பண்ணுறாரு. பட் நவ் கம்ஸ் த மூவ் C4க்கு அப்புறம் ஓகே இங்கே இமீடியட்டாக ஆடிக்கலாம். பட் அவர் வந்து நைட்டை வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் கொடுக்குறாரு. இந்த இடத்துல வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேப்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம் இந்த வேரியேஷன். பட் இருந்தாலும் C4 வந்தாலுமே கூட அதாவது கேமில் நடந்த வேரியேஷனுக்கு இதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. என்னன்னா நம்ம C4 விளையாடி நம்ம சென்டரை சப்போர்ட் பண்ணால் கூட இங்கே உங்களுக்கு செமி ஓப்பன் ஃபைலில் ஒரு பேக்வர்ட் பான் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு ப்ரெஷர் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கும். பட் இங்கே அது கூட கிடையாது.
அவர் ரூக் E7 விளையாடினதுனால அவர் C4 விளையாடுறாரு. பிஷப் டு D4 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சரியான மூவா தெரியல. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த பிஷப் வந்து ரூக் அட்டாக் பண்ணுது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், ரூக்க வந்து சிம்பிளா மூவ் பண்ணிட்டு, இந்த ஒரு செமி ஓப்பன் ஃபைல்ல வச்சுக்கிட்டு, இந்த பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்லெஸ்ஸான பிஷப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பார்க்கறதுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருந்தாலும் பெருசா டார்கெட் கிடையாது. பட் இந்த பிஷப்ப வெட்ட வேண்டிய அவசியம் இப்ப கிடையாதுன்னு சொல்ல வரேன். சூப்பரான ஒரு பீஸ் இந்த பீஸ். என்னன்னா, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம அந்த பீஸ வெட்டிட்டு நம்ம ஏன் வந்து அதே மாரி ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. நைட் E6. இந்த பொசிஷன்ல இந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டாலரபிள் நைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ, அதனால வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச குடுத்துட்டு கேம வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வரலாம்னு வச்சுக்கோங்க. பெரிய அட்வான்டேஜ் ஒயிட்‌க்கு கிடையாது இந்த பொசிஷன்ல. பட் இருந்தாலும் ஓகே தான் வந்து ஒயிட் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர்ன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ, இந்த மாரி வேரியேஷன்ஸ்ல ஓகே தான் பிளாக்கு. பட் என்னன்னா, அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ரூக் F7 ஆடி இந்த நைட் வந்து வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு ஸ்கொயரையும் பிளாக் பண்ணி விட்டுறாரு. இதனால வந்து பான் டு G4, G5 வந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபைனலா C-Takes D5 விளையாடுறாரு. C-Takes D5க்கு அப்புறம் C-Takes D5 அடுத்து நைட் டு E8. ஒரு நைட்ட மட்டும் தான் அவர் வந்து காப்பாத்துறாரு. ஆனா இன்னொரு நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, G5ல வைக்கும்போது, அப்பதான் ரியலைஸ் பண்ணியிருப்பார்ன்னு நினைக்கிறேன். இந்த நைட்டுக்கு வந்து எஸ்கேப் ஸ்கோர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட் F5 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் E இன்டு F5 அடுத்து ரூக் இன்டு F5. இப்போ ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பீஸ் அப்ல இருக்கிறாரு இந்த பொசிஷன்ல. என்ன கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியான வின்னா தான் இருக்கணும். ஸோ கேம் எப்படி ட்விஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. குயின் டு E4 த்ரெட்டனிங் த ரூக். ரூக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, E5 போயிட்டு குயினை த்ரெட்டன் பண்ணுது. பட் இப்போ குயின் வந்து பார்த்தீங்கன்னா D4ல வெட்டிடுது. நைட் டு C7 ஃபைனலா அந்த நைட்டை வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நைட்டை கொண்டு வர்றாரு. பட் இந்த டைம் வந்து அவரே வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் பிஷப் டு G3 ரூக் இன்டு G5. ஸோ இந்த பொசிஷனில் வந்து அவர் வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த ரூக்ஸை மூவ் பண்ணவே மாட்டார். என்னன்னா, ரூக்ஸை வந்து நம்ம கேமுக்குள்ளே இன்வால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். எக்ஸாம்பிளுக்கு மேபி இந்த மாதிரி கூட நம்ம வந்து ரூக்கை வந்து இன்வால்வ் பண்ணலாம். ஸோ பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் G3 இன்வால்வ் பண்ணுறாரு. அதனால் ஒரு பான் வந்து ட்ராப் ஆகுது. கிங்கை வந்து பிஷப் அன்பின் பண்ணுறாரு. குயின் டு D7 சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூக் H5 குயின் H3 அண்ட் தென் குயின் டு H1 வந்து பார்த்தீங்கன்னா செக்மேட்டு. ஸோ குயின் E3 போயிட்டு ரூக்கை த்ரெட்டன் பண்ணுறாரு. ரூக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா G6 போயிடுது. இந்த பொசிஷனில் பிளாக் நினச்சிருந்தா இந்த ஒரு ஃப்ரீ பானை வெட்டத்தாலும் வெட்டியிருக்கலாம். அவர் எதை பற்றி ஒரி பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இந்த பின்னில் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. பட் குயின் F7 மூலயமா நம்ம தப்பிச்சிருந்துருக்கலாம். பட் கேமில் ரூக் G6 போகிறாரு. H4 ரூக் E8 த்ரெட்னிங் த ரூக். குயின் டு D3 ரூக் F8 ரூக் E1 குயின் டு G4. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட்டுக்கிட்ட இந்த கிங் சேஃப்டி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. மேஜர் பீசஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா F1 ரூக் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் வச்சிருக்காரு. குயின் E2 குயின் ட்ரேட் பண்ணால் அவருக்கு தான் லாபம். ஸோ குயினை வந்து C8 கொண்டு போகிறாரு. குயின் டு E4 ரூக் GF6 அண்ட் தென் பான் டு F4. பான் டு F4க்கு அப்புறம் H6 விளையாடி ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் வந்து இங்கே கிரியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் F5யும் புஷ் பண்ணுறாரு. கிங் H8 இந்த இடத்துல ஐ திங்க் ரொம்ப பொறுமை இழந்துட்டார்னு நினைக்கிறேன் பிளாக்கு. ஏன்னா ஒயிட்டு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சாதாரணமாக போய் அப்படியே கொடுத்துட்றாரு ஒரு பீஸ் அப்பில் இருக்க பீஸ் அப்படியே கொடுத்துட்றாரு. ரூக் இன்டு D6 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா F6. ஒரு வேளை இங்கே ஏதாவது மேட்டிங் அட்டாக் இருக்குன்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. பட் F6க்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஸோ ரூக் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, பிளாக்கு கிட்ட ஒரு பான் அப்பில் இருக்குது. ஓகேங்களா? பான் அப்பில் மட்டும் இல்லை, பிளாக் கிட்ட பான் ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஒயிட் தான் வந்து கேமை வின் பண்ண வேண்டியது. அவ்வளோ பயங்கரமான நைட்லாம் வச்சு முரட்டுத்தனமாக இருந்தது கேம் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயும் மிடில் கேம்லேயும் சரி. பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இந்த பீஸை பிளண்டர் பண்ணதுனால என் கேமில் இருக்கக்கூடிய பான் ஸ்ட்ரக்சரை வந்து அவர் சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இந்த பொசிஷனில் வந்து சாதாரணமாக அவர் வந்து பிளண்டர் பண்ணி கேமை மொத்தமாக விட்டுறாரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பிளாக் வந்து கன்வர்ஷனுக்குள்ளே இறங்குறாரு. ஸோ ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு D8ல போட்டு பாஸ் பண்ண வந்து புஷ் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியை ஈடுபடுறாரு. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த என்ட்ரி பாயிண்ட்ஸை எஸ்பெஷலி F2ல ஒரு ஃபோர்க் இருக்குது. அதை சாதாரணமாக கிங்கை மூவ் பண்ணி நம்ம தடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அவர் வந்து தடுக்கலை. அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது கிங் G3. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கேமில் ரூக் D8 போட்டு சிம்பிளாக ஃபோர்க் அலோவ் பண்ணி இன்னொரு பானையும் விட்டுறாரு. அவர் நம்பினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டி பானை மட்டும்தான். ஆனால் அந்த டி பானை வச்சு இப்போதைக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் டி பானை புஷ் பண்ணிட்டு போய் ஒரு இடத்துல முட்டிட்டு நிற்க போகிறீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா ரூக்கை வந்து நம்ம பாஸ் பானுக்கு பின்னாடி வச்சுக்க போகிறோம். கிங் F3க்கு அப்புறம் பான் டு B5. இப்போ தான் வந்து பிரச்சனை என்ன அப்படின்னு அவருக்கு ரியலைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ 2 கனெக்டட் பாஸ் பாயிண்ட்ஸ் வந்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு.
ஸோ எப்படி இதை தடுக்கிறாரு, இல்லை தடுத்தாரா இல்லையா, எப்படி இவர் கன்வெர்ட் பண்ணாரு அப்படிங்கிறது தான் மீதி இருக்கக்கூடிய ஒரு 20 மூவ் கட்டன்னு பார்த்தரலாம் நம்ம. கிங் E3 ரூக் D1, கிங் E2 ரூக் D6, கிங் E3 B4, H5 செக் அண்ட் தென் கிங் டேக்ஸ் H5 ரூக் A8. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை விட்டுட்டு நமக்கு இந்த 2 பானை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவுக்கு வராரு. ரூக் B2 ரூக் F7, ஸோ ரூக் H2, அதுக்கப்புறம் திரும்ப கிங் பின்னாடி போகுது, ரூக் டு B2, பான் டு G3, கிங் E4, கிங் H4, கிங் E3, கிங் H3, rook b5 and then pawn to h4, rook b1, pawn to g2, king e2 and then king h2, king e3 and then குயின்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயினை வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து கிங் E4 போகிறாரு. பட் இங்கே H3க்கு அப்புறம் 72வது மூலை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்ய ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற யூசர் ஐடி வச்சுருக்க ஆதி ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இந்த கேமில் வந்து என்ன நமக்கு லெசன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம அதாவது இந்த 2100 அண்ட் 2000 இருக்கவங்களே இவ்வளோ பெரிய பிளண்டர்ஸ் நம்ம வந்து பண்ணும்போது பார்த்துக்கோங்க. அப்போ நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் எதை சுற்றி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன பிளண்டர்ஸை நம்ம அவாய்ட் பண்ணாலே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2000 2100 இருக்கீங்கன்னா சாதாரணமாக 2300 2400 லீச்சஸில் வந்துடுவீங்க. இதை நம்ம வந்து ஈக்குவலாக உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம ஃபிடேக்கு சொல்லணும் அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் ஒரு 1400 500 ரேட்டிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தயவு செஞ்சு கலாய்க்காதீங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னா உங்களுடைய தாட்ஸை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். அது மாதிரி நீங்களும் சொல்லலாம். மறக்காமல் நம்ம வீக்லி ரேப்பிட் வந்து நீங்கள் ஆன்லைனில் விளையாடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து சென்னையில் லோக்கலில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கிளப் டோர்னமெண்ட் நடக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து பங்கேற்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.